இப்ப இந்தியாவின் பாதுகாப்பு ஈழத்தமிழர்களின் கைகளில் இருக்கிறது என்று சொன்னால் இந்தியா அவ்வளவுத்துக்கு பலவீனமானது என்று இந்த ஈழத்தமிழர்களின் ஒரு சிலர் எண்ணுவதாகத்தான் கருதலாம். இப்ப ஈழத்தில் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்துக்கு கூட தையிட்டியில நடந்த பிரச்சனைகள். ஆனால் இங்கு வாய் திறக்கவில்லை. அவர்கள் அதை வாய் திறக்கவில்லை என்றதுக்காக இந்த பங்களாதேசத்திலே ஏன் வாய் திறந்தார்கள், ஏன் இலங்கையில் வாய் திறக்கவில்லை, ஏன் வடக்கில் வாய் திறக்கவில்லை? முந்தியும் மோடிக்கு இந்த அமைப்புகள், தமிழ் அமைப்புகள் கடிதம் போடுறது மட்டும்தான். அதுக்கு பதில் வந்ததா அல்லது பதில் வராட்டி அடுத்தது என்ன செய்யணும் என்று இல்லை. அடுத்த வருஷம் அவர்கள் கடிதம் போடுவார். இனி மற்றது இலங்கை இராணுவத்தை இந்தியா நம்பவும் முடியாது. இலகுவாக அவங்க விலை கொடுத்தும்பாங்களாம். மற்றது அமெரிக்காவோட அவங்க இணைந்துதான் பயணிப்பார்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். அமெரிக்காவினுடைய C-130 விமானம் இலங்கைக்கு சென்று திரும்பி அந்த விமானிகளும் இப்போது அவர்களுடைய ஓய்வுகள் அடுத்த கட்ட வேலைகளுக்குள் சென்றிருப்பார்கள். ஆனால் இப்போது இலங்கை அதன் பின்னர் ஒரு கொதிகலமாக மாறியிருக்கின்றது. இந்தியா சீனாவினுடைய திடீர் நகர்வுகள் எல்லாம் ஆங்காங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. பூகோள அரசியல் ரீதியாக இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணத்தை அமெரிக்கா மேற்கொண்டதும் அதன் பின்னர் இந்தியா சீனா போன்ற நாடுகளினுடைய நகர்வுகளும் இராணுவ ரீதியாக உங்களுடைய நோக்கு நிலையில் எப்படி இருக்கிறது? என்னென்று சொன்னால் நாங்கள் இது தொடர்பாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது பேசப்பட வேண்டியதும் ஒன்றுதான். ஏனென்று சொன்னால் தற்போதைய இந்து சமுத்திர பிராந்தியத்தின் நிலை, தமிழர் தரப்பு இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பு தமிழகத்துக்கு சென்றது, இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு வருவது. கடந்த வாரம் நாங்கள் பேசியிருந்தோம், இந்த வடபகுதியில் இருக்கிற இந்திய துணை தூதுவர் என்ன செய்தார், என்ன உதவிகளை வழங்கினார் என்று. இந்த முறை பேப்பர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியா நாடு முழுவதும் விஸ்தரித்திருக்கிறது என்ற உதவிகளை. வடக்கில் இருக்கிற இந்திய துணை தூதுவர் கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணத்துக்கெல்லாம் உதவிகளை வழங்கினார் என்றெல்லாம் வருகிறது. அதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியா மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று கூறுகிறது. இவ்வாறு ஒரு இலங்கை பரப்பு, இலங்கை இந்து சமுத்திர பிராந்தியத்தின் தென்பகுதி ஒரு பரபரப்பாகத்தான் இருக்கின்றது. இந்த ஜெய்சங்கரை பொறுத்தவரையில் ஒரு செய்தியுடன், இந்த நரேந்திர மோடியின் செய்தியுடன் அனுரகுமார திசாநாயக்காவை சந்திக்க வருகிறார். என்று சொன்னால் நீங்கள் செய்கின்ற பிழைகளை திருத்தாமல் எத்தனை தடவை அதை செய்தாலும் அது பிழையாகத்தான் இருக்கும். அதை இவர்கள் எப்போது உணர்ந்து கொள்ளப் போகிறார்களோ தெரியாது. நீங்கள் நரேந்திர மோடியின் செய்தியை கொண்டு வந்தான சரி, ஆற்ற செய்தியை கொண்டு வந்தான சரி, முதல் உங்களோட வெளிவார கொள்கைகளில் மாற்றம் வேண்டும். இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் பார்க்கலாம், அல்லது ஐரோப்பாவை பொறுத்தவரையிலும், ரஷ்யாவை பொறுத்தவரையிலும் அவர்களிட வெளிவார கொள்கை அந்தந்த காலத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருக்கும். இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இப்ப பல ஆய்வுகளை நீங்கள் பார்க்கலாம். இந்தியா தொடர்பான ஆய்வுகள் இப்போதைய இந்த C-130 விமானம் வந்திறங்கிய பிற்பாடு, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அணி அங்கு சென்ற பிற்பாடு, தமிழகத்துக்கு சென்ற பிற்பாடு, இந்தியா தமிழகம்தான் திறவுகோல் என்று சொல்றதுகளும், இந்தியாவை நாங்கள் அரவணைத்து போகணும், இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பாக பேசுறவர்களையும் நீங்கள் ஏராளமாக பார்க்கலாம். இந்தியாவின் பாதுகாப்பு ஈழத்தமிழர்களின் கைகளில் இருக்கிறது என்று சொன்னால் இந்தியா அவ்வளவுத்துக்கு பலவீனமானது என்று இந்த ஈழத்தமிழர்களின் ஒரு சிலர் எண்ணுவதாகத்தான் கருதலாம். என்று சொன்னால் அந்த பெரிய ஒரு இந்தியா அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது. இந்த 23ஆம் தேதி அடுத்த ஒரு ஏவுகணை 675 மைல் பாயக்கூடிய ஏவுகணைகளை செலுத்தக்கூடிய இந்தியாவின் பாதுகாப்பு இந்த ஒரு சில ஈழத்தமிழ் அமைப்புகளின் கையிலும் ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளின் கையிலும் தான் இருக்கு சொன்னால் அதை விட ஒரு இந்தியாவுக்கு ஒரு அவமானம் தேவையில்லை என்றுதான் நான் யோசிக்கலாம். ஆனால் உண்மை நிலைமை என்னவென்று சொன்னால் இப்ப நீங்கள் பார்க்கலாம், இப்ப இந்தியா ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா அல்லது ஏன் இவ்வாறான பதட்டங்கள் என்று சொன்னால்
பங்களாதேசத்தில் இப்போ மிகப்பெரிய ஒரு பாரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போ பங்களாதேசத்துக்கு அருகில், அதாவது பங்களாதேசம் இதுவரையில் இந்தியாவின் நட்பு நாடு இன்று எதிரி நாடாக மாறி இருக்கின்றது. துருக்கி கொண்டு வந்து அங்கு ஆள் இல்லாத விமானங்களை இறக்கி இருக்கின்றது. துருக்கி அதே சமயம் இரண்டு ஒரு போர்க்கப்பலை பாகிஸ்தானுக்கு வழங்கி இருக்கின்றது. இந்து சமுத்திர பிராந்தியத்தில் துருக்கியின் நடமாட்டம், இலங்கையில் துருக்கியின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக அன்றைக்கு கொழும்பிலிருந்து கதைச்ச ஒருவர் சொன்னார். அப்ப அன்றைக்கு நாங்கள் பேசிய 5 கப்பல்களில் 2 இனம் தெரியாத கப்பல் துருக்கியின் கப்பலாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இப்ப இந்தியா பங்களாதேசத்தின் எல்லையில வந்து ஒரு மிகப்பெரிய இராணுவ தளத்தை போடுவதற்கு முற்பட்டு நிற்கின்றது. அது மட்டுமல்லாது நீங்கள் இப்ப இந்தியாவின் வெளிவார அமைச்சத்தின் தளத்துல நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பங்களாதேசத்துல சிறுபான்மையின, அதாவது இந்துக்கள் மீதான தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாகவும் நிறுத்த வேண்டும், பங்களாதேஷ் நிறுத்த வேண்டும் என்று வெளிவார அமைச்சகம் கூறியிருக்கின்றது. அங்குள்ள இந்து கோயில்கள் தாக்கப்படுவதாகவும், அங்கு தாக்கப்பட்டவர் யார் என்றால் 2 பேர் தான் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதே நிலைமை ஈழத்திலும் இருக்கின்றது. இப்ப ஈழத்தில் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்துக்கு கூட தையிட்டியில நடந்த பிரச்சனை. ஆனால் இங்கு வாய் திறக்கவில்லை, இங்கு வாயை திறக்கவில்லை. அவர்கள் அதை வாய் திறக்கவில்லை என்றதுக்காக இந்த பங்களாதேசத்திலே ஏன் வாய் திறந்தார்கள், ஏன் இலங்கையில் வாய் திறக்கவில்லை, ஏன் வடக்கில் வாய் திறக்கவில்லை என்பது தொடர்பாக இந்த ஆய்வாளர்கள் ஒன்றும் சொல்ல, அதை அவர் மூடி மறைத்து விடுவார்கள். அதை மறைத்து விட்டுத்தான் இந்தியாவின் பாதுகாப்பு என்று ஒரே பல்லவியைத்தான் பாடிக்கொண்டிருப்பார்கள். 87ஆம் ஆண்டிலிருந்து நீங்கள் இந்தியாவின் பாதுகாப்பை பற்றி பேசுகிறீர்கள் என்று சொன்னால், அது இந்தியாவின் பலவீனமாகத்தான் கொள்ளப்படுமே தவிர அதை நீங்கள் பலப்படுத்துவதாக கொள்ளப்பட முடியாது என்பதுதான். அது இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு நாடு. இப்ப ஜெயசங்கரை பொறுத்தவரையில் ஜெயசங்கர் இப்ப வருகிறார். ஜெயசங்கர் வருகிற அதே நேரம் சீனாவின் நீங்கள் பார்க்கலாம், இந்த சைனீஸ் நேஷனல் பீப்புள்ஸ் காங்கிரஸ் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் என்று சொல்றது ஜாயோலி. அவர் வந்து சீனாவின் தலைமை பீடத்தில, அதாவது அதன் தலைவர் ஜி ஜின்பிங், அதாவது சீனாவின் அரசு தலைவர், அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது சீனாவின் பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி லீ குயான். அவருக்கு அடுத்த 3வது நிலையில் இருப்பவர் தான் தற்போது செவ்வாய்க்கிழமை வருகிறார். ஆனால் இலங்கை அரசாங்கம் 2 பேரையும் தான் கையாளப் போகின்றது. ஜெயசங்கரையும் கையாளப் போகிறது, அவரையும் கையாளப் போகிறது. இலங்கை அரசாங்கம் தற்போது இருக்கிற நிலையில் வந்து, இலங்கை அரசாங்கத்தை இந்த நிலைமையில் வந்து இலங்கை அரசாங்கம் எந்த அரசையும் பகைக்க முடியாத நிலையில் தான் இருக்கின்றது. இப்ப சீனாவிடம் தான் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், இந்த ரயில்வே தண்டவாளங்கள், ரயில்வே வலை அமைப்பை புனரமைத்து தர சொல்லி. அது சீனாவால் தான் முடியும். அப்ப சும்மா நீங்கள் நாங்கள் பல தடவைகள் இது பேசி இருக்கின்றோம், இந்த டிட்பா புயல் அனர்த்தம். இந்த புயலானது சும்மா நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு உப்பை யோசிப்பார்கள், கிட்டத்தட்ட 25,000 மெட்ரிக் டன் உப்பு, 12 பில்லியன் ரூபாய்கள் அது இந்த சேதம் அடித்து கொண்டு போயிட்டது. ஆனால் அதை மீள கட்டியமைப்பதற்கு கூட இந்த காசு நிதி ஒதுக்கப்பட வேண்டும். சும்மா உப்பில இருந்து ஆரம்பிக்கலாம், உப்பில இருந்து, கோழியிலிருந்து, ஆட்டிலிருந்து, மாட்டிலிருந்து, அதை நாங்கள் இங்கே சொல்ல தேவையில்லை, அதை பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறான ஒரு நிலை அனர்த்தத்தின் மத்தியில் தான் அமெரிக்கா தனக்கான இடத்தை பிடித்திருக்கின்றது. முன்னர் அமெரிக்கா எல்லோரும் கூறுகிறார்கள், அமெரிக்கா என்ற விமானம் பலாலியில் இறங்கியது. ஏன் இப்ப இறங்கினது? இதற்கு முதலும் இறங்கி இருக்கலாம் அமெரிக்கா. என்னடா அங்க ஒரு தடை இல்லை. சீனாக்காரன் கேட்டது போல பந்தோட்டை விலங்கில தான் இருக்கு, அனலதீவும் விலங்கில தான் இருக்குன்றால் 2 ஒன்று தானே. அப்ப இங்க இருக்கிறானே அங்க இருக்கலான் தான் அவன் கேட்டான். அதே போலதான் அமெரிக்கான விமானம் கட்டுனாக்கால இறங்குதுன்னா பலாலிலும் இறங்கலாம். ஆனால் இதுவரையில் இந்தியாவை ஒரு என்னென்று சொல்வது, ஒரு நட்பும் இல்லாத மாதிரி தான் எதிரியாக பார்க்கவில்லை என்று சொல்லலாம். குவாட்ல கூடி இணைச்சிருந்தாங்க. அந்த நிலைக்கு ஒரு மரியாதைக்கு ஒரு 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 ஜென்டில்மேன் ஒப்பந்தம், அதன் அடிப்படையில் தான் அவங்க அங்காலை பக்கம் இறங்கல. அது ஒரு புரிந்துணர்வு. ஆனால் அந்த புரிந்துணர்வு முடிவுக்கு வந்து விட்டது என்பதுதான் இந்த பலாலி வான்படை தளத்தில் இறக்கப்பட்ட விமானத்தின் செய்தி. அப்ப புரிந்துணர்வு முடக்கத்துக்கு முடிவுக்கு வந்து விட்டது என்ற அந்த செய்தியின் கனாதிதான் இப்போது இந்த வெளிவார அமைச்சர் வரவுகள், இந்திய பயணங்கள் என்று சொல்லி அந்த
இந்து சமுத்திர பிராந்தியம் ஒரு பரபரப்பாக இருப்பதற்குரிய காரணம். நீங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூறினீர்கள். அமெரிக்க விமானம் ஏன் பலாலியில் தரையிறங்கியது என்பது ஒரு பெரும் செய்தியாக இருப்பதாக. ஆய்வாளர்கள் பலருடைய கருத்தாக இருப்பது, பேரிடர் வருகின்ற போது அது குறுகிய ஓடுபாதையிலும் தரையிறங்கலாம், அமெரிக்க விமானம் இறங்கியதெல்லாம் பெரிதல்ல, அதனை கடந்து செல்லலாம், அது ஒரு பெரிய பொருட்டில்லை என்று சில பேர் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கற்பனையில் இப்போது சொல்ல போனால் நீங்களும் கூட சில வேளைகளில் கற்பனையில் கதை சொல்லுகிறீர்கள், அதுவெல்லாம் நடைமுறை சாத்தியமில்லை என்று எங்களுடைய இன்னும் ஒரு தரப்பில் இருக்கக்கூடிய இராணுவ பல்கலைக்கழகங்களில் பட்டம் முடித்த, அதாவது அரசியல் விமர்சகர்கள் அல்லது அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஏன் இந்த நிலை ஏன் இருக்கின்றது என்று சொன்னால், வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒரு வானொலி நிலையம். சரி, வானொலி நிலையத்தை அமைக்கிறதுக்கு ஏன் இந்தியா பதறது என்று 87ஆம் ஆண்டு 87ஆம் ஆண்டு ஏன் இந்தியா ஓடி இருந்தது அமைதிப்படை என்ற போர்வையில? இதெல்லாம் என்ன, இப்ப அமெரிக்காவும் இந்தியா நட்பா இருக்கணும், அதால் ஓடி வந்தது. நட்பா இருந்தவை, அதால் ஓடி வந்தது. சரி, அமெரிக்காவும் இந்தியாவும் நட்பெல்லாம் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கலாம், இராணுவத்தில் ஓகே. ஒரு சிம்பிளான கொஸ்டின், மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாடு எப்ப கொண்டு வந்தது? மஹிந்த ராஜபக்சாக்கள் இருக்கேக்க அப்ப கொண்டிருக்க அமெரிக்கான உடன்பாடு. அதை இந்தியா அப்போது மஹிந்த ராஜபக்சாக்களுடைய நல்லா தான் இருந்தது. ஏன் இந்தியா நிறைவேற்றி இருக்க கூடாது? அமெரிக்கா உங்களோட ஃப்ரெண்ட் தானே, அமெரிக்கா உங்களோட நண்பன், நீங்களும் அமெரிக்காவும் நட்பு நாடு. அமெரிக்கா சில பேர் எழுதினா அமெரிக்கா இந்தியா கூடாக சிலதை செய்கிறோம், இந்தியா அமெரிக்காவும் சேர்ந்து செய்யறோம், அதனால தான் செய்து 130C விமானம் தலையிறங்கியதான், கர்கூஸ் விமானம் என்றால் அமெரிக்கா இந்தியா இணங்கியங்கிறது. அது நல்லது. என்ன அப்படி சொல்றவங்க இருக்கிற வழியாத்தான். என்ன சொன்னால், எதிரி பிளவிடும் போது நீங்கள் ஒரு நாள் திருத்த போகக்கூடாது. ஏன்னா அவன் திருத்தி பலமா உங்களை அடிப்பான். இப்போ எதிரியை எப்பவும் நாங்கள் பலவீனமாகத்தான் வைத்திருக்கோம். எதிரியின் வியூகங்களாக இருக்கலாம். இந்த வியூகம் முக்கியம். ஒரு போரியலிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, அல்லது அரசியலிலும் சரி, வியூகம் முதலாவது முக்கியம். ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். அந்த ஸ்ட்ராட்டஜியை எதிரியின் பிழைக்குதுன்றும் போது அதை நாங்கள் திருத்த போகக்கூடாது, அப்படியே விட்டுருவோம். என்ற அப்படியானவங்க அங்கே இருக்கிறது தான் எங்களுக்கு பலமாக இருக்கும். நான் பல தடவை கூறியிருக்கிறேன். இப்போ இலங்கை அரசு கூட, இலங்கை அரசின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகிறேன், இலங்கையை கட்டியெழுப்புகிறேன் என்று கூட இங்கே தமிழர்கள் கிளம்பினவர். உலகத்திலேயே ஒரு எதிரியை பலமாக்கி போட்டு போராடுற ஒரே ஒரு இனம் நாங்கள் தான். ஏட்டால் உங்கள்கிட்ட அந்த அளவு பெரிய ஆயுதம் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் எதிரியை பலமாக்கி போட்டு போடலாம். உங்கள்கிட்ட அட்டமிக் வெப்பனை விட அதுக்கு அடுத்தது ஹைட்ரஜன் குண்டு இருக்குமாக இருந்தால் நீங்கள் ஓகே, எதிரியை பலமாக்கி போட்டு நாங்கள் போராடலாம். ஒன்றுமே இல்லை. அதே ஒரு நிலைமையாகத்தான் இருக்கு. இப்ப சில சிம்பிள் கொஸ்டினை நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டால் அதுக்கான விட கிடைக்கும். இதுக்கெல்லாம் நாங்கள் பலமாக சிந்திக்க வேண்டும் என்று இல்லை, ஒரு சாதாரண கொஸ்டின். இப்ப அமெரிக்காவும் இந்தியாவும் நட்பு நாடு, ஓகே, நட்பு நாடு. இப்ப இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியுமா? வரி, ரஷ்யா என்ற அதிபர் புட்டின் வந்தது, இந்தியா அங்க நிற்கிறது, பங்களாதேஷின் நிலைமை உளவு போனது. ட்ரம்ப் ஏன் பாகிஸ்தான் இராணுவ தளபதியை கூப்பிட்டார் 2 தடவைகளும். இப்போதும் அவர் பாகிஸ்தானுடன் தான் நிற்கின்றார். இந்தியாவும் பாகிஸ்தானும் நட்பு நாடா? இவ்வாறான ஊறிப்பட்ட கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கு விட அறியாமல் ஈழத்தை மட்டும் கதைக்கிறதால நாங்கள் எதையும் நாங்கள் முடிக்க மாட்டோம். அடுத்ததாக என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப நீங்கள் பார்க்கலாம், சிவசேனா கட்சி தொடர்பாக அண்மையில் கொண்டு வரப்பட்ட அமெரிக்காவின் ஒரு NGO நிறுவனம் தான் வெளியிட்டிருக்கிறது. அக்கு வேற ஆணிவேறையாக வெளியிட்டிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய ஒரு அறிக்கை. பிறகுதான் நான் அந்த அறிக்கையை போய் பார்த்தேன். அது ஒரு பெரிய அறிக்கை. அதில் பௌத்த, நான் சிவசேனையை மட்டும் நாங்கள் சொல்லவில்லை, பௌத்த இதையும் தான் போட்டிருக்கிறாங்க. நாங்கள் இதை மட்டும் தான் எடுத்தது என்றால் எங்களை பற்றி என்று சொல்லி, அவன் இந்தியா தான் இதை செய்கிறது என்றதான் அவன் கொண்டு முடிக்கிறான். அப்ப சரி, அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு நட்பு நாடு என்று சொன்னால், சிவசேன கட்சி இந்தியாவிலிருந்து வந்ததை அக்பர் ஆனவரையா ப்ரூவா போட்டிருக்கிறான். அப்ப ஏன் அதை அமெரிக்கா எதிர்க்கணும்? அதை ஆதரிச்சு அதை வளர்த்து விடலாம் தானே? இல்லை, அவன் முற்று முழுதாக இந்தியாவை இதிலிருந்து வெளியேற்றணும் என்று நிற்கிறது தெளிவாக தெரிகிறது. பங்களாதேஷ் விடயத்திலும் அவ்வாறு தான் இருக்கின்றது. பங்களாதேசத்தை துருக்கி பலப்படுத்துகிறது, பாகிஸ்தானை துருக்கி பலப்படுத்துகிறது என்று சொன்னால், துருக்கி ஒரு நேட்டோ நாடு. இப்ப துருக்கி நேட்டோ நாடு என்று சொன்னால், அமெரிக்காவோ நேட்டோவில் இருக்கிற அத்தனை நாடுகள் ஆதரவு சக்தியாகத்தான் துருக்கி இருக்கு. மறைமுகமாக இருதரப்புகளுக்கும் இடையிலான ஒரு உடன்பாடு இருக்கின்றது. நீங்கள் சிவசேனா கட்சியை நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்று சொன்ன அந்த அறிக்கையில், சிவசேனா கட்சி, அதை விட இன்னும் 2 கட்சிகள், அந்த பேரை மறந்து போனேன்,
அந்த 2 கட்சிகளையும் போட்டிருக்கான். அந்த 2 கட்சிகளிலும் ஃபேஸ்புக்கில் வச்சு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒன்றில் 1900 19,000 எத்தனையோ 13,000 ஏதோ ஒன்றில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அவன் சிவசேனை கட்சி யார், அவர்களை யார் ஃபாலோ பண்ணுறது, அவன் இந்த ஃபேஸ்புக் என்ன, ஃபேஸ்புக்கில் இருக்கிற டீட்டெயில் என்ன, அவர்கள் இந்த வெளிநாட்டிலேருந்து யார் காசு அனுப்புறது, அந்த வெளிநாட்டில் இருக்கிற யார் தொடர்பு கொள்வது, யாருக்கும் யாருக்கும் இடையில தொடர்பு, எல்லாம் அக்குவரானுவரையாக. இப்போ நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் அமெரிக்காவும் இந்தியாவும் நண்பர்கள் என்று சொல்லி நீங்கள் அழிந்து போறதும் பத்தாம அந்த அப்பாவி மக்களுக்கு தவறாக வழியை காட்டி அதுகளும் நாளைக்கு இந்த லிஸ்டுக்குள்ள வரும். இப்ப பாருங்க, இப்ப சிவசேனா கட்சியின் அத்தனை பேரும் அந்த லிஸ்டில் இருக்குது. எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்களா என்ன, அதே போலதான் நாளைக்கு இப்ப அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உண்மையா ஒரு பிரச்சனை என்று நீங்கள் உணரும் போது அதற்கு ஆதரவான அமைப்புகள், ஆதரவாக திரிபவர்கள் எல்லோரும் தான் அந்த வளையத்துக்குள் வருவீர்கள். அப்ப அதைத்தான் நான் ஒன்றை கூறுவது என்று சொன்னால், உங்கள் தமிழ் மக்களுடன் எங்கள் மக்களுடன் மட்டும் நின்று விட்டால் உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஏனென்றால் வெளி உலகம் அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கு, அது டைனமிக் சேஞ்ச். இப்போ அதை நீங்கள் ஒன்றில் ப்ரெடிக்ட் பண்ணி சேரணும், இல்லை என்று சொன்னால் உங்கள் மக்களுடன் நின்று விடும். நீங்கள் இப்போது இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை கூறியிருந்தீர்கள். நீண்ட நாட்களாக நாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயம், வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்தில் இந்து கோயில்கள், அதே போன்று சமய தலைவர்கள், தமிழருடைய தொல்லியல் வரலாற்று பாரம்பரியம் மிக்க இடங்கள், இந்த கிழக்கு மாகாணத்திலே தொல்லியல் திணைக்களத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட தமிழர்களின் வரலாற்று வாழ்விடங்கள், அவர்களுடைய வணக்க ஸ்தலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்ற போது, கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தை விட்டுடுங்க, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகம் கூட எக்ஸ்தலத்தில் எந்த ஒரு கருத்துக்களையும் பகிர்வதில்லை. ஆனால் பங்களாதேஷ் என்றவுடன் 2 சம்பவங்களுக்கு குத்தி முறிகிறார். இதில் என்ன விடயம் மறைந்திருக்கிறது? ஆனால் எங்களுடைய அரசியல்வாதிகளோ அல்லது எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களோ அல்லது யாருமே இது தொடர்பில் எந்த ஒரு கருத்துக்களையும் கூறுவதும் இல்லை, விமர்சிப்பதும் இல்லை. அப்படியாயின் இதில் என்ன இடம்பெறுகிறது? எந்த விடயம் மறைக்கப்படுகிறது? இதில் என்ன நலன் அவர்களால் அடையப்படுகிறது? இதில் இந்தியா பொய் கூறவில்லை. இந்தியா அதை எதிரியாகத்தான் இருக்கிறது, அது பொய் கூறவில்லை. பங்களாதேசத்தில் நீங்கள் பார்க்கலாம், நேற்று ஒரு இந்து இறந்திருக்கிறார், அதுக்கு மிகப்பெரிய அறிக்கை, அங்கு போராட்டம். அதை விட பங்களாதேசத்தில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர், அந்த பங்களாதேசத்தில் இடம்பெற்ற போராட்டத்தை ஒழுங்குபடுத்தியவரை சுட்டிருக்கிறார்கள். அவர் காயத்துடன் சிங்கப்பூருக்கு கொண்டு போயிருக்கிறார்கள், அப்பவும் அவர் தப்பவில்லை, இறந்து விட்டார். அது அங்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம். பங்களாதேஷ் சொல்கிறது அதை இந்தியாவின் புலனாய்வுத்துறை தான் செய்தது என்று சொல்லி, இந்தியா இல்லை என்று சொல்கிறது. இப்போது ஜம்மு காஷ்மீரில் ட்ரோன் மூலம் ஆயுதங்களை கொண்டு போட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதே போல நீங்கள் சொன்னது போலதான் இந்து கோயில்களை அடிக்கிறார்கள். வெளிவார அமைச்சகத்தை நீங்கள் இந்த எம்இஏல பார்க்கலாம், வெளிவார அமைச்சகத்தின் இதில் போட்டிருக்கிறது, அல்லது இந்திய முப்படை செய்திகள் என்று இருக்கும், நீங்கள் பாருங்க. அப்ப அதுல போட்டிருக்கிறாங்க ஒவ்வொன்று, அங்க 2 பேர் செத்தாலும் 3 பேர் செத்தாலும் இந்துக்கள் சிறுபான்மையினர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வரார். அப்ப நீங்கள் சொன்னது போல இங்க தொல்லியல் திணைக்களம் ஆக்கிரமிக்கிறது தமிழ் மக்களுடைய, சரி இந்து என்று தானே சொல்லுகிறீர்கள், சிவசேனா கட்சியை நீங்கள் ஆரம்பிச்சு சொல்லுகிறீர்கள், அதால உங்களால ஏதாவது ஒரு அறிக்கை விட்டீர்களா? இந்த துணை தூதரகம் இருந்ததா? இல்லை. அப்ப யார் இதை மறைக்கிறது? இந்தியா மறைக்கல. இந்த அரசியல்வாதிகள், ஆய்வாளர்கள் இந்தியாவுக்காக எழுதுகிறார்கள், இந்தியாவுக்காக பேசுகிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த மக்களை ஏமாற்றுகிறார்கள். அவர்கள் அதாவது தமிழர்களை வெளியில இருக்கிறவர் கேட்கிறேன்னா நீங்க ஸ்டாண்டப் பண்ணுங்க, ஒவ்வொன்றுக்கும் கேளுங்க, கேள்வியை கேளுங்க. ஏன் இது நடக்குதா, அது நடக்குது, உலக 4 பேப்பரை படியுங்க, அவ்வளவுதான். அதே காரணம் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கிறத விட 4 பேப்பரை வாசிங்க, என்ன உலகத்தில் நடக்குதுன்றாவது தெரியும். நீங்கள் சொன்னதுதான் சரி, அங்கு அவ்வாறு செய்கிற இந்தியா இங்கு செய்யவில்லை. ஆனாலும் நீங்கள் அதே கேள்வித்தான் கேட்டீர்கள். ஆனாலும் இங்கே இவர்கள் சொல்கிறார்கள் இந்தியா அதை செய்யும் இதை செய்யும் என்று. அப்ப இதில் யார் யாரை ஏமாத்துறது? அதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. யார் யாரை ஏமாத்துறது? தமிழ் கட்சிகள், தமிழ் ஆதரவு இந்த ஒரு சில அமைப்புகள், இந்தியா சார்பான அமைப்புகள், மற்றது ஒரு சில ஆய்வாளர்கள். ஏன் ஏமாற்றுகிறார்கள்? ஏன் ஏமாற்றுகிறார்? அடுத்த கேள்வி, ஏன் ஏமாற்றுகிறார்கள்? இந்தியா மிகப்பெரிய ஒரு நாடு, அவங்களோட புலனாய்வுத்துறை எத்தனை அமைப்புகளுக்கு ஊடுருவி இருக்கும், எத்தனை அரசியல்வாதிகளுக்கு ஊடுருவி இருக்கும், எத்தனை ஊடகவியலாளர்களுக்கு ஊடுருவி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஊடகத்துறை தான் முதலில் பெருமளவில் ஊடுருவுவது, அடுத்ததாக அரசியல் துறை, அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைப்புகள்.
எத்தனையோ என்ஜிஓக்கள் எல்லாம் அவ்வாறு தான். எத்தனையோ என்ஜிஓக்கள் அவங்களோட பேரோடுல தான் இயங்குது. அப்ப அந்த ஒரு அது இந்த மக்களை ஏமாற்றுகிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் பார்க்கலாம், தமிழ் ஈழத்தை பொறுத்தவரையில் அந்த இவர்கள் எவ்வளவுதான் அதை சொன்னாலும் தமிழீழ மக்களை பொறுத்தவரையில் அமைதியாகவே இருக்கிறார்கள். இப்ப நீங்கள் பார்க்கலாம், இந்த மிகப்பெரிய அளவில் புலம்பெயர் தேசத்தில் இந்தியாவில் இருக்கிற சில கட்சிகளுக்கான ஆதரவுகள், அந்த அரசாங்கத்தை மாத்துறேன், அதை மாத்துறேன், இதை அவனை கிளக்கிறேன் என்றெல்லாம் பெருசாக ஆர்ப்பரித்தாலும் தமிழீழம் அமைதியாகத்தான் கிடக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் அவங்க ஒரு நாளும் செவி சாய்க்கவே இல்லை. தான் உண்டு தங்கள் மக்கள் உண்டு என்று இருக்கிறார்கள். ஏன்? தனது சொந்த இனத்தின் மீதான நம்பிக்கை. இப்ப தேசிய தலைவரை பாருங்கள். இப்ப நான் சொன்னதுதான், அந்த நாட்டை நம்பி இந்த நாட்டை நம்பி போகையில் தன்னை மக்களை மட்டும்தான் நம்பல. ஏனென்றால் அடுத்தது புறச்சூழல் டைனாமிக்கா சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கும். நாளைக்கு இந்த நாட்டுக்கு ஆதரவு கொடுத்துட்டு போய் அது இங்க ஓடி தர முடியாது. அப்போ இந்த மக்களோட நின்றுட்டால் இந்த பிரச்சனைகளுக்கு அவங்க வரைக்கும் அவங்களோட பேசிக்கொள்ளலாம் என்றது. அந்த நிலைக்கு எங்களை கொண்டு வர்றதுக்கு இவ்வாறான அரசியல் கட்சிகள், அமைப்புகள், ஆய்வாளர்கள் ஒரு தடையாகத்தான் இருப்பார். தமிழ் கட்சிகளின் சார்பில் சங்கு கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் சந்திரகுமார் அடங்கலாக கடந்த காலங்களில் ஏபிடிபியிலே அங்கம் வைத்திருந்தவர், தமிழரசு கட்சி அடங்கலானவர்களும் ஜெய்சங்கரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் பற்றி ஊடகங்களில் பேசப்படுகிறது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இவர்கள் சந்திக்கின்ற போது இவர்களுடைய சந்திப்புகள், அதன் பின்னர் இடம்பெறுகிற சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது மட்டுமல்லாது தாம் ஆட்சி பீடமேறிய ஒரு வருடத்துக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என என்பிபி அரசாங்கம் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்த பின்னணியில் இன்னும் மாகாண சபை நடத்தப்படாமை குறித்து, அதனை நடத்துவதற்கான அழுத்தங்களை வழங்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதத்தில் வலியுறுத்துவதற்கு தமிழ் தலைவர்கள் முடிவு செய்துள்ளார்கள். இப்போது இலங்கையின் ஜனாதிபதியோ பிரதமரோ அனுரகுமாரவா, கருணியா அல்லது ஜெய்சங்கரும் மோடியும் என்று சொன்னால், முந்தியும் மோடிக்கு இந்த அமைப்புகள், தமிழ் அமைப்புகள் கடிதம் போடுறது மட்டும்தான். அதுக்கு பதில் வந்ததா அல்லது பதில் வராட்டி அடுத்தது என்ன செய்யணும் என்று இல்லை. அடுத்த வருஷம் அவர்கள் கடிதம் போடுவார், அங்காளு வருஷம் அவர்கள் கடிதம் போடுவார். 18 வருஷம் 16 வருஷமாக அவர்கள் கடிதம் போட்டவர்கள் இனியும் கடிதம் தான் போட்டுக் கொண்டிருப்பார்கள். அது அரசியல் தீர்வுக்காக இல்லை, மாகாண சபையை தேர்தலை நடத்த வேணும் என்றதுக்காக இல்லை, அல்லது உண்மையில் தமிழ் மக்கள் மீதான பாசமாக இல்லை. அது ஒரு அரசியல், அவ்வளவுதான். அந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான். நீங்கள் பார்க்கலாம், முதல் போட்ட கடிதத்துக்கு பதில் வரவில்லை. இந்தியா இந்த பெரிய வல்லரசு இப்ப இந்திய இலங்கை உடன்பாட்டை ஏற்றுக்கொள்றதாக இப்ப கஜேந்திரகுமாரும் தமிழகத்துல போய் சொன்னது இந்திய இலங்கை உடன்பாட்டை ஏற்றுக்கொள்வதாகத்தான் கூறியிருந்தார். ஓகே, 13வது திருத்த சட்டத்தை பற்றி அவர் கூறும்போது அதில் பல அதிகாரங்கள் குறைபாடாக இருக்கிறது என்றுதான் கூறியிருந்தார். அது ஒரு இடைக்காலமாக ஏற்றுக்கொள்ள தொல் திருமண வளவன் அதில் பேசும்போதும் கூறியிருந்தார். என்னென்று சொன்னால், தமிழீழ கோரிக்கை கைவிடப்படாது, ஆனாலும் இது ஒரு இடைக்கால தீர்வாக தற்போதைய மக்களுக்கான ஒரு அதிகாரமாக இருக்கு. என்னென்று சொன்னால் அது உண்மையும் தான். என்னென்று சொன்னால், இப்ப 13 எதிர்க்கிறோம், அதை எதிர்க்கிறோம், இதை எதிர்க்கிறோம், கஜேந்திரகுமார் அப்படி சொல்லவில்லை, இப்படி சொல்லவில்லை என்று நீங்கள் ஏராளமான ஆய்வுகளை பார்க்கலாம். என்ன பிரச்சனை என்று சொன்னால், முதல் அவங்கள அரசியலை செய்ய விடுங்க. அதை கொண்டு போய் இதை கேட்கல, இதை கொண்டு போய் அதை கேட்கல. இப்ப அவங்க சொல்ல என்னன்னு சொன்னால், இப்ப தையீட்டில் இடம்பெறுகின்ற போராட்டமாக இருக்கலாம், வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிற இடம்பெற போராட்டம், பௌத்த விகாரங்களின் அமைப்பு அல்லது தொல்லியல் திணைக்களம், இதுகள் எல்லாத்துக்கும் உரிய காரணம் தமிழர்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை. ஒரு சின்ன அதிகாரம் பெறவும் இந்த தமிழர்களே விடுறார்கள் இல்லை. ஏன் நீ அதை கேட்காம இதை கேட்ட, ஏன் இதை அவங்களை அரசியல் செய்யவும் விடுறதும் இல்லை. அவங்களும் இவங்களை எடுத்து துணிச்சலான அரசியல் செய்வதும் இல்லையாக இருக்கின்றது. இப்ப நீங்கள் கேட்டது போல சந்திரகுமாராக்கள் என்று சொன்னால், இவர்கள் துணிச்சலாக கதைக்கக்கூடியவர்களா? இந்த இபிடிபி தான் இந்த அன்றைக்கு மீனவர் போராட்டத்தில இந்திய தூதரகத்தை இப்போது சந்திரகுமார் இபிடிபியில் இருந்து பிரிந்து அவர் இப்போது தமிழ் தேசிய மாவீரத்தினம் அனுஷ்டிக்கின்ற அளவுக்கு அவருடைய அரசியல் வளர்ந்திருக்கின்றது. என்னவோ அவற்ற தாய் கட்சி தான் ஓடி போய் சென்று இந்திய தூதுவர்கிட்ட நாங்கள் அப்படி சொல்லவில்லை, இந்திய தூதரகத்தை அகற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை என்றெல்லாம் சொன்னவர்கள். அந்த போராட்டம் தங்களுக்கு தெரியாது என்று கூட அறிக்கை விட்டார்கள். மக்கள் போராட்டம் அதை யார் நடத்தினது, தங்களோட சமாசத்தை கேட்காமல் நடத்தினது என்றெல்லாம் கூறினார்கள். அந்த காணொலி தொடர்பில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் எங்களோட கதைத்திருக்கலாம், நீங்கள் அவசரப்பட்டு இப்படியெல்லாம் கதைக்க கூடாது, சமாஜங்களின் சார்பிலும் ஒரு கருத்து வெளியிடப்பட்டது. அதுதான் இப்ப
மக்கள் போராட்டம் யாருக்கும் சொல்லிக் கொண்டு செய்வதில்லை. இன்றைக்கு அறகழிய போராட்டம் 2022ஆம் ஆண்டு இடம்பெற்றது. யார் நடத்துறது இன்று வரையும் யாருக்கும் தெரியுமோ? இல்ல. எந்த சமாசம் நடத்தினது? எந்த கட்சி நடத்தினது? மக்களுக்கு போராடுற உரிமை இருக்கு. மக்கள் களம் இறங்கிட்டார்கள் என்று சொன்னா அதுல 10 பேர் நிக்கல, பல ஆயிரம் பேர் தான் நின்றாங்க. அப்ப அது பெரிய ஒரு மக்கள் போராட்டம். மக்கள் மீதுக்கு இறங்குகிறார்கள் என்று சொன்னால் உங்களை சமாஜம் அமைப்புகள் எல்லாவற்றிலும் நம்பிக்கை இழந்தவர்களாகத்தான் இறங்குகிறார். அப்ப அது சரி, அவன் என்ன கதைக்கோணும் என்ன கதைக்க கூடாது நீங்கள் முடிவெடுக்கலாம். மக்கள் கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அதாவது இலங்கை அரசாங்கம் சுதந்திரத்தை கொடுக்குது இல்லை என்று சொல்றீங்க. உங்களோட சுதந்திரத்தை, பேச்சு சுதந்திரத்தை கட்டுப்படுத்த அதை கட்டுப்படுத்த சொல்றீங்க. இப்ப நீங்கள் என்ன செய்யறீங்க? அவர் அப்படி கேட்கக்கூடாது இப்படி கேட்க சமாஜத்திட்ட கேட்டு கேட்கணும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யறீர்கள்? அதான் முதலாவது கேள்வி. அடுத்ததாக என்னென்று சொன்னால் ஓடோடி போய் நீங்கள் எல்லோரும் காலில் விழுந்ததே இபிடிபிஎன் போனது. சூளமேட்டில் ஏற்பட்ட படுகொலையில இபிடிபிடி இந்தியாட்ட இருக்குது. அடுத்தது இங்க இருக்கிறார்கள்ல கனவே ஊழல்காரர் அரசியல்வாதிகள்ல நிறைய பேர் மேல எல்லாரிலும் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. எல்லா குற்றச்சாட்டும் அவன்கிட்ட இருக்கிறது. அப்ப நீங்கள் அங்கதான் நிற்கணும். மக்களுக்கு அந்த பயம் இல்லை, அவங்களுக்கு யாருக்கும் பயம் இல்லை, ஏன்னா அவங்க எதுவும் செய்யவில்லை. அப்ப அவங்க துணிச்சு கேட்பாங்க. ஆனா இதை நீங்கள் உங்களால் அடக்கிவிட முடியாது, இது தொடரும். ஆனால் இந்த அரசை பொறுத்தவரையில் இலங்கை அரசை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழ் மக்களின் நலன்களை இலங்கைக்கு இந்தியாவுக்கு ஒரு விட்டுக் கொடுப்பாகத்தான் செய்திருக்கிறார்கள். நீங்கள் கடந்த வருடத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2024ஆம் ஆண்டு 72 ட்ரோலர்களை பிடித்திருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டு அனுரகுமார திசாநாயக்க அரசு வந்த பிறகு 30 ட்ரோலர்களை தான் பிடித்திருக்கிறார். அந்த அரசாங்கம் விட்டு பிடிக்கிறது என்னென்று சொன்னால் தங்கள் நலனுக்காக அதாவது ஈழத்தமிழ் மக்களின் நலனை விட்டுக் கொடுப்பதாகத்தான் அதை பார்க்கலாம். நீங்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தில் அமெரிக்க இராணுவம் இலங்கைக்கு அவர்களுடைய இராணுவ உடைகளோடு தான் வந்திருந்தார்கள். இலங்கைக்குள் வருகின்ற போது மீட்பு குழுவாக வரவில்லை. அவர்களில் வந்தவர்களில் அனைவரும் மீண்டும் திரும்பி இருக்கிறார்களா அல்லது தூதரக பணிகளில் கடந்த காலங்கள் போல் இருக்கின்றார்களா? வந்தவர்களின் தொகை திரும்பவில்லை என்கின்ற ஒரு கருத்தொண்டு ஆங்காங்கே முன்வைக்கப்படுகிறது. இப்போது இந்தியாவினுடைய பதறலும் அதன் பின்னணியாக இருக்கின்றதா அல்லது பலாலியிலும் ஆங்காங்கே சில இடங்களில் திருத்த வேலைகளில் அமெரிக்க இராணுவத்தினர் ஈடுபட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது? அமெரிக்க இராணுவத்தை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இனி இங்கே வைத்திருக்க வேண்டும் என்ற தேவை இல்லை என்றால் அமெரிக்க தூதரகத்திலேயே ஒரு பாதுகாப்பு அதிகாரி என்றொருவர் இருப்பார். கிட்டத்தட்ட அவர் ஒரு லெப்டினன்ட் கர்னல் தர அதிகாரி அல்லது கேப்டன் தரத்துக்கு மேல உள்ள அதிகாரியைத்தான் அவங்க நியமித்திருப்பதுண்டு டிஃபென்ஸ் பிரிவுக்கு. அவர்தான் முழுத்துளையும் இந்த பாதுகாப்பு அதுகள் தொடர்பான தகவல்களை அனுப்புவது. அடுத்ததாக நவீன தொழில்நுட்பத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவங்கள் இதையும் எந்த தகவல்களையும் இலகுவாக எடுத்துக்கொண்டு போகலாம். அண்மையில் நீங்கள் பார்க்கலாம், இந்த காசாவில அடிக்கடி ஹமாஸ் போராளிகளை ஹிஸ்புல்லா போராளிகளை இஸ்ரேல் குறிவைத்து தாக்கி கொண்டிருந்தது. பிறதான் பார்த்தா அந்த இடிஞ்ச கட்டிடத்துக்குள்ள ஒரு கேமரா இருக்கிறது, ஒரு இடிபாடு உள்ள கட்டுறது. அது எத்தனையோ காலமா அதுல இருந்திருக்குது, அது ஆக்டிவா தான் இருந்திருக்குது. அதுக்குள்ள அதே போலதான் ஈரான் எவ்வாறு அடிச்சது என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு அடிக்கும் போது இஸ்ரேலின் இந்த டிராபிக் கேமராஸ் எல்லாத்தையும் ஹைஜாக் பண்ணிடுறாங்க. ரோட்டில் உங்களுக்கு தெரியும், இங்கே நீங்கள் போனீங்க இங்கே பிரித்தானியாவில் ஒரு கடைக்கு நீங்கள் போட்டு வரைக்க கிட்டத்தட்ட 28 இடத்துல நீங்கள் பிடிபடுவீங்க. ஒரு கடைக்கு வீட்டிலிருந்து கடைக்கு போட்டு வரதுக்கு இல்லை, 28 கேமராவில் நீங்கள் பதிவாகுங்க என்று சொல்லுவாங்க சராசரி. அப்போ அதே போன்று அந்த கேமராவையும் ஹைஜாக் பண்ணி போட்டு அதுல இருந்து தகவல்களை எடுத்தாங்க. இப்படி ஊறிப்பட்ட தொழில்நுட்பம் இருக்குது. இப்ப வந்தவங்கள் என்னத்தை வச்சுட்டு போனாங்கன்னு தெரியாது. இப்போ பலாலியில வந்திறங்கினவங்க என்னத்தை வச்சுட்டு போனாங்க. இனி மற்றது இலங்கை இராணுவத்தை இந்தியா நம்பவும் முடியாது. இலகுவாக அவங்க விலை கொடுத்தும்பாங்களாம். மற்றது அமெரிக்காவோட அவங்க இணைந்துதான் பயணிப்பார்கள். இப்ப IMF காசை கொடுத்திருக்கிறது, வேர்ல்ட் பேங்க் காசை கொடுத்திருக்கிறது என்று சொல்லும் போது அமெரிக்காவுக்கு இலங்கை பச்சை கொடி காட்டியதாகத்தான் இருக்கும். அப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா கொண்டு தெரிகிறது சீனாவை உடனடியாக நெருங்க முடியாது. சீனாவுக்கு நெருங்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது வெவ்வேறு நாடுகளால் தான் நெருங்கலாம். ஆனால் அதற்கு முதல் இந்த இந்தியாவை ஒரு வழி பண்ண வேண்டும் என்பது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், வெனிசுலாவிலே 2வது கப்பலையும் ட்ரம்பின் நிர்வாகம் பிடித்து விட்டது. ஷடோ ஃபிளீட் என்று சொல்லி இந்த பொருளாதாரத்தை முடக்க போறாரு. இப்ப ரஷ்யாவின் ஷடோ ஃபிளீட் பெருமளவு வர்றது இந்தியாவுக்கு. அப்ப அதை முடக்கோடும். உக்ரைன் பொருள் ரஷ்யாவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் இந்த எரிபொருள் விநியோகம் தான் முக்கிய காரணம். அதை நிறுத்தினால்தான் ஒரு கொஞ்சமாவது அசைக்கலாம். அப்ப அதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்திய சமுத்திர பிராந்தியம் யார் என்ன வாங்குறது? இந்தியா. இப்ப இந்தியாண்டியை தான் நிறுத்த போறாங்க.
என்றதான் அதன் அர்த்தம். அப்ப அதன் ஒரு வெளிப்பாடு தான் இந்த விமானம் வந்து இறங்கியது. அது தொடர்ச்சியாக இது நடக்கக்கூடிய விளைவு. நீங்கள் கேட்டது போல அவங்களுக்கு புலனாய்வு தகவல்கள் எடுக்கிறதுன்னு சொன்னால் இப்ப ஒரு இராணுவத்தாக நிறுத்திவிட்டு தான் போகணும் என்றும் இல்லை. அப்படியே அவர்கள் பலாலியில் தரையிறங்கிய போது பலாலியில் அவர்களுக்கு தேவையான விடயங்களை அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்தில் செய்துவிட்டு திரும்பி இருப்பார்கள். உண்மைதான். அது செய்துவிட்டு போறது பெரிய வேலை இல்லை அவங்களுக்கு. ஆனால் அது தொடர்பான ஒரு அச்சம் இந்தியாவுடன் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்தியாவுக்கு அதான் ஒரு அச்சம் என்னென்னா இந்தியாவின் அந்த என்ன சொல்றது பிரஸ்டீஜ் சொல்றது அதை டச் பண்ணி விட்டார்கள். என்றால் பலாலியில் இப்ப நீங்க பார்க்கலாம், பலாலியையும் காங்கிரஸ் இந்தியா தான் ஏதோ தாங்கள் புனரமைப்பதாகவும் அதை தங்கட கட்டுப்பாட்டில் அனலதீவுக்கு சீனா வந்ததுடன் அகற்றினார்கள். என்று சொன்னால் அங்கு யாரும் இறங்க முடியாத ஒரு நிலைமை. சீன தூதுவர் தெளிவாக சொல்லிவிட்டார், அனலதீவும் அம்பாந்தோட்டை நீங்கள் அப்படி என்ற. உண்மையில் நாங்கள் கூட இதில் பல தடவை கதைத்திருக்கின்றோம். இந்தியா இலங்கை வடக்கையும் கிழக்கையும் வேறு ஒரு மாநிலமாகத்தான் பார்க்கிறது. ஏனென்றால் இங்கே இப்ப இந்தியாவின் போக்கில பார்க்க போனால் வடக்கில் இந்தியா செய்கிற அளவுக்கு தெற்கில் செய்ய முடியாது. ஆனால் அதே நேரம் வடக்கில் இந்தியாவை தடுக்க முடியாத அளவுக்கு தெற்கில் இலங்கை அரசு இந்தியாவுடனான ஒரு நடைமுறை வேறுபாடாகத்தான் இருக்கின்றது. அப்போ ஒரு நிழல் ஷடோ இந்தியாவின் ஒரு ஆட்சிக்கு கீழ் இருந்தது போலதான் இவ்வளவு காலம் இருந்தது. அந்த நிழல்ல இந்த விமானம் உடைத்திருக்கிறது. நிழலை உடைத்திருக்கிறது என்றால் இராணுவ கட்டமைப்பு ஒன்று ஒரு வெளிப்படையாக தகர்க்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம். உண்மைதான். ஆனால் நீங்கள் நினைக்கிறீர்களா, கடந்த காலங்களில் கூறினார்கள் இந்தியாவை மீறி இலங்கைக்குள் எதுவும் செய்ய முடியாது, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நல்லுறவு இருக்கின்றது, அமெரிக்கா இந்தியாவுக்கு பின்னால் தான் செல்லும் என்றெல்லாம் கூறினார்கள். அந்த ஒரு கட்டுப்பாடு அல்லது அந்த ஒரு ராஜதந்திர இணைப்பும் இந்த விவகாரத்தில் தகர்க்கப்பட்டிருக்கிறது. உண்மைதான். இனி உலகம் வந்து முன்னைய போல இருக்காது. இடம் மாறும் கட்சிகள், நாடுகள் இடம் மாறும். அதே ஒரு நிலைமைதான். இப்ப இந்த போர்ல வந்து உக்ரைன் போர்ல மேற்குலகத்தின் தோல்விக்கு, நேட்டோவின் தோல்விக்குமான ஒரு காரணமாக இந்தியா இருக்கின்றது. சீனா அது பிரச்சனை இல்லை, சீனா இருக்கின்றது என்பது முக்கியம். ஆனால் இந்தியாவின் அதாவது ரஷ்யாவின் எரிபொருட்கள் வந்து இந்தியா கொள்வனம் செய்ததும் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை தக்க வைப்பதற்கு இந்தியா மேற்கொண்ட பங்களிப்பும் தான் அதற்குரிய காரணம் என்பது மேற்குலகத்துக்கு தெரிந்தது. அடுத்ததாக இந்தியாவை பொறுத்தவரையில் இப்ப சீனாவை போல இந்தியாவால் தன்னிறைவாக நின்று பிடிக்க முடியாது. உற்பத்தி துறையாக இருக்கலாம். இப்ப கடந்த வாரம் நீங்கள் பார்க்கலாம், இந்த வருடம் முடிகிற வருடத்துல சீனாவின் ட்ரேட் சர்ப்ளஸ் வந்து $1 trillion. அப்படி என்று சொன்னால் அவங்களோட இது வந்து வர்த்தக அதிகமான வர்த்தகம். அப்படி என்று சொன்னால் அவங்களோட டோட்டல் ட்ரேட் வந்து கிட்டத்தட்ட 4.5 trillion. இந்தியாவோட ஒட்டுமொத்த பொருளாதாரமே அந்த அளவு தான் என்று சொன்னால், அப்ப அந்த மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தோட நின்று பிடிக்க முடியாது. அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் அமெரிக்கா கனிம வளமாக இருக்கலாம், எதிலுமாக இருக்கலாம், சீனாவை நேரடியாக இப்போதைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5-10 வருஷத்துக்கு நெருங்க முடியாது என்று தெரியும். மெல்ல மெல்ல பலப்படுத்தும். இப்ப அவங்களால இந்த ரஷ்யாவுக்கான உதவிகளை நிறுத்த முடியும் என்று சொன்னால் இந்தியாவுக்குள்ளாகத்தான் நிறுத்த வேண்டும். எனவேதான் இந்தியா மீதான பிடியை அவர்கள் விலக்கி கொண்டு வருகிறார்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான தகவல்கள், இராணுவ மற்றும் ராஜதந்திர அரசியல் ரீதியான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.